ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹோம் குக்கிங் சந்தியா. டுடே ரெசிபி பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு நம்ம 65 பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எக்கை நாம் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 4 முட்டையை உடச்சி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். இப்போது 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மிளகுத்தூள், இது எல்லாமே சேர்த்து இப்படி கலக்கிக்கோங்க. 4 முட்டையை நல்லா இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கிறோம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இது இட்லி குண்டாவில் வச்சு ஆவி காட்டணும். வாங்க செய்யலாம். இந்த டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம கலக்க போகிறோம். இப்படி நல்லா கையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் முட்டை ஒட்டாத நம்ம எடுக்கக்குள்ளே கரெக்டாக வரும். இந்த மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த கலவையை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றுன இந்த கலவை அந்த டிஃபன் பாக்ஸோட அப்படியே வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸில் ஸ்லோவாக வச்சு வேக விடுங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வேகட்டும். 10 மினிட்ஸ். இப்போ வெந்துச்சான்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு இப்படி உள்ளே அமுக்குங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சு. இதை இப்போ எடுத்து ஆற வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி 65 ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ 65 மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. ரொம்பவும் தண்ணியாக இடக்கூடாது. 65க்கு நம்ம மசாலா போட்டு தேய்க்கிற அளவு பதத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 65 செய்கிறதுக்கு இந்த முட்டை மேலே இப்படி தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 65 செஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு இந்த 65 ஒன்று ஒன்றா போடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எக் 65 ரெடி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.